கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரிலும் தங்கி பெருகுவதாக. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளால பல பகுதிகள் இருந்தாலும் பல உபகரணங்கள் இருந்தாலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மிகவும் முக்கியமாக இருந்ததான ஒரு பலகைகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தேவ சமூகத்து பலகைகள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஆசரிப்பு கூடாரம் என்பது என்ன? தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு தேவ திட்டத்தின்படி மனுஷனால் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்திற்கு தான் தேவனுடைய வாசஸ்தலம் என்றோ ஆசரிப்பு கூடாரம் என்றோ பெயர். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து மனிதன் அல்ல நிர்ணயித்தது. கர்த்தர் மோசே சீனாய் மலையின் மேல் வர வைத்து இரவு பகல் 40 நாட்கள் அவனை தன்னோடு கூட வைத்து தான் வாசம் பண்ண வேண்டிய ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான ஒரு பெரிய வரைபடத்தை ஆண்டவர் மோசேக்குள்ளாய் வைத்திருந்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆனால் உண்டாக்க வேண்டியது மட்டும்தான் யாரு? தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம். டிசைன் யாருடையது? கர்த்தருடையது. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு குறித்திருந்தார். அதற்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை, அதனுடைய தேவைகள் என்ன என்பதை குறித்ததான ஒரு தெளிவை கொடுத்திருந்தார். குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிறது 3 பகுதிகளாக இருக்க வேண்டும். ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவனுக்கு ஒப்புமையானதாய் தேவன் தன்னுடைய சாயலின்படியின் ரூபத்தின்படியின் சிருஷ்டித்ததான மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பதற்கு ஒப்புமையானதாக பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படி 3 பகுதிகளை பரலோகத்தின் தேவன் ஏற்படுத்தினார். இந்த பிரகாரத்தில் யார் வேண்டுமென்றாலும் வரலாம். அங்கே கொலைக்களம் போலதான் காட்சி அளிக்கும். மிருகங்களை வெட்டி கொல்லப்படுகிறதான கத்திகள், அதனுடைய இரத்தம், தோல் உரிக்கப்பட்டதான மிருகங்கள், கொல்லப்படும்படியாக கதறிக்கொண்டிருக்கிறதான மிருகங்கள், இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவைகளை தகனிக்க வேண்டிய பலிபீடம், இன்னொரு பக்கத்திலே கழுவ வேண்டியதான தொட்டி, இப்படி என்று சொல்லி பிரகாரத்திலே அவைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரகாரத்துக்குள்ளால தான் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியருக்கு வேலை. அடுத்த பகுதிக்கு நீங்க போனீங்கன்னா அதற்கு பேரு பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாரும் போகலாமான்னா போகக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் போகலாம், முன்குறிக்கப்பட்ட ஆசாரியர்கள் போகலாம். அங்க ஒரு பெரிய ஏரியா, அதுல வேற ஒண்ணு நீங்க பார்க்க முடியாது. ஒரே ஒரு குத்து விளக்கு இருக்கும், இன்னொரு சமூகத்தை 10 மேஜை என்கிற ஒன்று இருக்கும். அந்த மேஜையில் அடுக்கப்பட்டிருக்கிறதான 12 அப்பங்கள் இருக்கும். அவ்வளவுதான். இதை தாண்டி போயிட்டீங்கன்னா அங்கே வேற யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் ஒருவன் உண்டு. முதல் ஆசாரியன் ஆரோன், பிரதான ஆசாரியன். அந்த பிரதான ஆசாரியனாக ஆரோன் கூட விரும்புகிறபடி போக முடியாது. நான் பிரதான ஆசாரியன் என்கிற பவரை அங்கே காமிக்க முடியாது. வருடத்திலே ஒரு முறை முன்பு தனக்காகவும் பின்பு ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரண பலியை செலுத்தி வேண்டுதல் செய்துவிட்டு தேவ சமூகத்தில் அந்த இரத்தத்தோடு கூட கடந்து செல்ல வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். அங்கே மிகவும் முக்கியமான 4 பொருட்கள் உண்டு. ஒரு பொருளினுடைய பெயர் தூபபீடம். வெளியே பிரகாரத்திலே எப்படி பலிபீடம் இருக்கிறதோ அதே போல உள்ளால இருக்கிறதுக்கு பேர் என்னது? தூபபீடம். இன்னொன்று என்ன? ஒரு கிருபாசனம், ஒரு உடன்படிக்கை பெட்டி. முதல்ல கீழே என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும்.
அதுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற ஒன்றாய் இணைக்கப்பட்ட கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனத்துக்கு மேலே இன்னொரு பொருள் இருக்கும். அதை குறித்து வேதம் சொல்கிறது கேருபீன்கள், 2 கேருபீன்கள் இருக்கும். இவ்வளவுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மிகவும் முக்கியமாய் நம்ம யோசிக்க வேண்டியது. இனி தளவடங்கள் என்று சில காரியங்கள் உண்டு. இதை சொன்ன ஆண்டவர் மறுபடி அவனுக்கு ஒரு எச்சரிப்பு ஊட்டுகிறார். நான் உனக்கு மலையிலே காண்பித்தப்பட்ட மாதிரியின்படி, நான் உனக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன். அதுல நீ கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அந்த மாதிரியின் படி நீ செய்யணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வெண்கல தூண்கள் உண்டு, திரைகள் உண்டு, இப்படி பல உபகரணங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு காரியம் தான் நம்ம வாசிக்கப்பட்டதான சித்தி மரத்தினால் ஆகிய பலகைகள். இந்த பலகைகளையும் உன்னுடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடாது. இந்த பலகைகள் எத்தனை எண்ணிக்கை இருக்க வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அவைகள் எவைகளுக்குரியது என்பதை குறித்ததான பிரமாணத்தை 16வது வசனம் முதல் அந்த அதிகாரத்தின் 30வது வசனம் வரைக்கும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்கள் 16வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறதான வேளையில் 15வது வசனத்தில் தித்தி மரம் என்று சொன்னதான ஆண்டவர் 16வது வசனத்தில் இருந்து இந்த பலவைகளை குறித்ததான பிரமாணத்தை சொல்லுகிறார். சம அளவுள்ளவைகளாக இருக்க வேண்டும், கலந்துகள் எடுக்கப்பட வேண்டும், அதனுடைய எண்ணிக்கை, அதற்கு இருக்க வேண்டிய தாப்பாள்கள், பலகைகள் வெள்ளிப்பாதங்களின் மேல் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு பலகைக்கு 2 வெள்ளிப்பாதங்கள் வேண்டும். இந்த பலகைகளுடைய முக்கிய வேலை என்ன? திரையை தாங்கி நிற்க வேண்டும். இது வனாந்தரத்தில் சூறை காற்று வரும், புழுதி காற்று வரும், பயங்கரமான புயல் காற்று, சூறாவளி காற்று எல்லாம் வரும். வனாந்திரத்தின் சூறாவளி காற்றை குறித்து 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம். சவுலின் நாட்களிலே அவன் ராஜாவாவதற்கு முன்பாக வந்ததான காற்று என்ன பண்ணிட்டு அவனுடைய கழுதைகளை கூட கொண்டு போயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவிற்கு வலிமை உள்ள காற்றுகள் வனாந்திரத்தில் வரும். அந்த வேளையில இந்த திரைகளிலே மோதும் போது இந்த திரைகள் கிழிந்து விடக்கூடாது. வெளியே இருக்கிற புழுதிகள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் வந்து விடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் எப்பொழுதும் தேவன் வாசம் பண்ணத்தக்கதாக பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஆகையினால இந்த திரைக்குள்ளாக அது வெள்ளி பாதங்களின் மேல் நிறுத்தப்பட்டு அந்த பலகை என்ன மரத்திலிருந்து உருவானது என்பது தெரியாதபடி, அதனுடைய சுயம் வெளிப்படாதபடிக்கு பொன் தகட்டினாலே அந்த பலகைகள் என்ன பண்ணும், மூடப்பட்டதாயிருக்கும். இந்த பலகையை எந்த மரத்திலிருந்து எடுக்க சொல்றாரு? சித்தீம். இந்த சித்தீம் மரம் என்பது மனுஷனால் விரும்பப்படத்தக்காதது. காரணம், இதனுடையதான தோள்கள் எப்படி இருக்கும்னா கரடு முரடானவைகளாக. அல்லேலூயா. கிளைகள் எப்படி இருக்குன்னா மனுஷனை காயப்படுத்துகிறதான முள்கள் நிறைந்ததாக. மொத்தத்தில் நம்ம ஊர்ல உடை என்கிற ஒரு மரம் உண்டுல்ல, கருவேலம், விறகுக்கு பிரயோஜனப்படுத்துவாங்க. அது வளரும் போது கொடை போல படர்ந்து நிற்கும். அதுல முள் இருக்கும். அதுல காய் விடுகிறது போல இதுலயும் ஒரு காய் விடும். ஆனா இதனுடைய வாழ்விடம் என்னன்னா வனாந்தரம், வனாந்தரத்தின் அடர்ந்த பகுதிகள். இந்த அடர்ந்த பகுதியிலே மனுஷனால் புறக்கணிக்கப்படுகிற, மனுஷனால் விரும்பப்படத்தக்காததா இருக்கிறதான இந்த சித்தி மரத்தை தான் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். இந்த சித்தி மரத்திற்கு இன்னும் சில பெயர்கள் உண்டு, நான் அதற்குள்ளாய் இறங்கவில்லை. ஆனா இந்த சித்தி மரத்தை வருஷத்தில் ஒரு முறை சிலர் தேடி போவாங்க. எதற்காக போறாங்கன்னா அதிலிருந்து ஒரு பிசின் வடியும். அந்த பிசின் வியாதிகளை நீக்கும் வல்லமை உள்ளது, பலவீனங்களை நீக்கும் மெடிசன். இந்த சித்தி மரத்திலிருந்து வடிகிறதான் அந்த பிசின் வியாதிகளை குணமாக்க ஔஷதமாக்க கருதப்பட்டபடியினால வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பட்டை வெடித்து அந்த பிசினை அது வெளியே தள்ளும். அந்த பிசினை சேகரிக்கும்படியாக சிலர் அதை தேடி செல்வார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சித்திமை தான் ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலத்திற்கென்று தெரிந்து கொண்டார். மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்டார்.
நீங்களும் நானும் பார்ப்பதற்கு கரடு முரடானவர்களைப் போல அருகில் வருகிறவர்களை காயப்படுத்துகிற முள்களின் சுபாவம் உடையவர்களாயிருந்தோம். மனுஷன் நம்மை புறக்கணித்தான், மனுஷன் நம்மை வெறுத்தான். காணும் போது நம்மை விசாரிக்கிறவர்கள் காணாத சமயம் நம்மை தூற்ற ஆரம்பித்தார்கள். அநேகம் பேருக்கு நாம் ஆகாதவர்களாய் மாறிவிட்டோம். நம்ம கிட்ட இருந்து எப்பவோ வடிகிற ஒரு பிசினாகிய சில நன்மைகளுக்காக சிலர் நம்மை தேடினாலும் கூட அநேகம் பேராலே நாம் புறக்கணிக்கப்பட்டு கிடந்ததான நம்மை தான் வாசஸ்தலத்தின் பலகைகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த பலகை என்பது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சமூகத்திலே அவருடைய சரீரமாகிய சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நம்மை அடையாளப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் என்னன்னா, ஏன் புறக்கணிக்கப்பட்டு கிடந்த என்னை கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தின் பலகையாக நிறுத்தி வைத்திருக்கிறார். தலைப்பு இதுதான், நான் தேவ சமூகத்து பலகை ஆக வேண்டுமே. ஆனால் சித்தி மரமாய் வனாந்திரத்திற்குள்ளே நிற்கிறதான அந்த மரம் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தின் பலகையாய் மாற வேண்டுமே. ஆனால் சில காரியங்களை கடந்து வந்ததை போல நான் தேவ சமூகத்து வாசஸ்தலத்தின் பலகையாய் மாற வேண்டுமே. ஆனால் என்ன அனுபவங்களை கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக இந்த மரம் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். எந்த மரத்தையும் அப்படியே பூமியில விட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? அதை பலகைகளாக மாற்ற முடியாது. முதலாவது மண்ணை விட்டு வெட்டி அகற்றப்பட வேண்டும். இது எதை குறிக்கிறது? தான் வளர்ந்தது ஒரு 25 வருஷமோ 30 வருடமோ அல்லது 40 வருடம் 50 வருடங்கள் அந்த மண்ணிலே உறவாடி மண் கொடுக்கிறதான அந்த மேன்மையான காரியங்களை எடுத்து அந்த தண்ணீரை உறைஞ்சி, இன்னும் ஒரு சுபாவம் இந்த மரத்துக்குண்டு. கருவேல மரம்ங்கிறதான உடை எப்படி நிலத்தின் உள்ளிருக்கிறதான தண்ணீரை தனக்குள் உறிஞ்சி வைத்திருக்கிறதோ அதே போல இந்த மரம் என்ன பண்ணணும்னா தண்ணீரை உறிஞ்சி கொள்ளும். பயங்கரமான வெயில் காலங்களிலே எல்லா மரங்களும் பட்டு போனாலும் இந்த மரம் கடைசி வரைக்கும் பட்டு போகாம இருக்கும். அந்த அளவிற்கு வனாந்தரத்தில் இந்த மரம் எவ்வளவுதான் உஷ்ணமா இருந்தாலும் அந்த இடத்துல செழித்து வளரக்கூடிய தன்மை உள்ளதுதான் இந்த சித்தி மரம். பலகையாய் மாறணும்னா மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்பட வேண்டும். மண்ணுக்கும் இதற்கும் சாதாரண உறவு அல்ல, பல வருடங்கள் உள்ள உறவு. முளைத்தது இந்த மண்ணிலே, வளர்ந்தது இந்த மண்ணிலே, கிளைகள் விட்டது இந்த மண்ணிலே, படர்ந்தது இந்த மண்ணிலே, தன்னை பருமன் உள்ளவனாக மாற்றிக்கொண்டது இந்த மண்ணிலே. எல்லாம் இந்த மண்ணிலிருந்து தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் இந்த மண்ணிலிருந்து நான் வெட்டி எடுக்கப்படுகிறதான வேளையில் இந்த மண்ணுக்கும் எனக்கும் உள்ள உறவு இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ அந்த உறவை விட்டு பிரிக்கப்படுகிறேன். இது சித்தி மரம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம். சரி, இது எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொன்னா, எப்படி அந்த மண்ணுக்கும் மரத்திற்கும் இருந்த உறவிலிருந்து அது வெட்டி எடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டதோ அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வாசஸ்தலத்தில் பலகையாய் நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் என்னையும் வேறு பிரித்தார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திலிருந்து என்னை தமக்கென்று வேறு பிரிக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்முடைய படிப்பை வைத்தோ, நம்முடைய வசதி வாய்ப்புகளை வைத்தோ, நம்முடைய திறமைகளை வைத்தோ, நம்முடைய அழகை வைத்தோ, நம்முடைய குலத்தை கொண்டோ, நம்முடைய கோத்திரத்தை கொண்டோ நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊருக்கொன்றும் வம்சத்திற்கு இரண்டுமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு கிடந்ததான நம்மை அவர் தேடி வந்து தமக்காக தெரிந்து கொண்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்பொழுது நான் சாதாரணமானவன் அல்ல, ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதான அல்லேலூயா கூட்டத்தை சார்ந்தவன், கூட்டத்தை சார்ந்தவள், ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு தேவன் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அவயமாய் நிற்கிற தேவனுடைய வாசஸ்தலமாகிய தேவ சபையை அலங்கரிக்கிற
இருக்கிறதான ஒரு பலகையாய் நான் மாறப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. ஒரு பக்கத்தில் திரை என்னை மூடி இருக்கிறது, மறுபக்கத்தில் பொன் தகடு என்னை மூடி இருக்கிறது. இப்பொழுது என்னை பார்க்கிறவர்கள் நான் சித்தி மரம் என்று சொல்லி அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. என்னுடைய சுயம் வெளிப்பட முடியாதபடிக்கு தேவன் தன்னுடையதான பொன் தகட்டினாலே என்னை பத்திரமாய் மூடி அவருடைய வாசஸ்தலத்திலே நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது தெரியும், நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. என்னை குனிந்து நடந்த என்னை, வெட்கத்திலே தலை குனிந்து நடந்த என்னை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் நான் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையின்படி பல காரியங்களில் குனிந்து வளைந்து வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை அவருக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய வாசஸ்தலத்திலே நிமிர்ந்து நிற்க பண்ணினார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நிழல் சபையையும் கர்த்தர் வேறு பிரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில தேவனுடைய சபையை சபிக்கும்படி வந்ததான பீலேயாம் என்ன செய்கிறான் பாருங்கள். 9வது வசனம். கண்மலை உச்சியிலிருந்து பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டு சீனாய் மலையிலிருந்து தேவனுடைய கரத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்டதான தனக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதான இந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன். எங்கிருந்து பார்க்கிறேன்? கண்மலை உச்சியிலிருந்து கண்டு குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் உலகமாகிய ஜாதிகளோட கலந்துராகாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல், உலகமாகிய மண்ணோடு கூட கலவாமல், பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதிகளோடு கூட ஐக்கியம் வைக்காமல் பிரித்தெடுத்த ஆண்டவருக்கென்று தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அந்த தனியே வாசமாயிருக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனத்தின் நடுவில் தான் அவர் ஒரு வாசஸ்தலத்தை அமைத்து தங்க அல்லது வாசம் பண்ண விரும்பினார். அல்லேலூயா. எங்கே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் உண்டோ அங்கே கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசமாய் இருப்பார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த சபையின் நடுவில் வேறு பிரித்து கர்த்தர் வாசம் பண்ணினது உண்மையானால், தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தன்னுடைய சரீரமாகிய சபையின் நடுவில் தேவன் வாசம் பண்ணுவது எவ்வளவு 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 மேன்மையான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளையே, இது சாதாரணமானவன் அல்ல. ஒவ்வொரு வாலிபனுக்குள்ளும், ஒவ்வொரு கன்னிகைக்குள்ளும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் நான் யார் தெரியுமா? எங்கே போனாலும், எங்கே வாழ்ந்தாலும், எங்கே இருந்தாலும் நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டுமல்ல, நான் பேறு பிரித்து எடுக்கப்பட்டவன். தேவன் என்னிலே வாசம் பண்ணும்படியாக, என் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக, நான் தேவனுடைய வாசஸ்தலத்தின் பலகையாய் இருக்கும்படி தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார். நான் மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாயிருந்தேன். நான் அழகற்ற கரடு முரடான சுபாவம் உடையவளாயிருந்தேன். ஆனால் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட என்னை, ஒரு நன்மையும் இல்லாத என்னை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு சபை. எதற்காக வேறு பிரித்து தெரிந்து கொண்டாராம்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. எதற்காக வேறு பிரித்து தெரிந்து கொண்டாராம்? நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படி, நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படி, நான் வாசம் செய்கிற வாசஸ்தலத்தின் பலகைகளாயிருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். இப்ப நீங்க யோசிக்கணும்,
நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டதான தேவ ஜனம் எப்ப மோபாபியர் என்கிறதான மாம்சமாகிய உலகத்தோடு கூட கலந்ததோ அப்பொழுது சபையிலே வீழ்ச்சி வர ஆரம்பித்தது. சபையிலே ஜனங்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்க சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு சபையை மட்டும்தானே கர்த்தர் பிரித்தெடுத்தாரு, அது அதோடு கூட முடிந்து விட்டது. இதற்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம்? நான் கிறிஸ்துவின் கிருபையின் நாட்களிலே இருக்கிறேன். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஆகையினாலே எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் இன்னைக்கும் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான் என்ன பாவம் செய்தாலும் தேவன் என்னை கண்டுகொள்வதாயில்லை. துன்மார்க்கனோடு கூட ஐக்கியம் வைத்தாலும் தேவன் என்னை கண்டுகொள்வதாயில்லை. பாவிகளோடு கூட ஐக்கியம் வைத்து அவர்கள் செய்கிற சில காரியங்களை செய்து அவர்களை திருப்திப்படுத்தினாலும் தேவன் என்னை கண்டுகொள்ளவில்லை. பரியாசக்காரர் உட்காருகிற இடத்திலே உட்கார்ந்து அவர்கள் தேவனை தூசிக்கிறதை போல என் ஆண்டவரை தூசித்தாலும் அவர்களோடு கூட சேர்ந்து நானும் தூசிக்கிறேனே தவிர அதை நான் கண்டுகொள்வதில்லை. ஏன்னா நான் கிருபையின் நாளில் இருக்கிறேன். என்னுடைய காலம் கிருபையின் காலம். அவர்களை ஜாதிகளை விட்டு பிரித்தெடுத்திருக்கலாம், அவர்களை ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கலாம். ஆனால் என்னை அப்படி இல்லை என்று நீங்கள் நினைக்க கூடாது. எப்படி சுத்தி மரத்தை மண்ணிலிருந்து வெட்டி வேறு பிரிக்கப்பட்டதோ அப்படியே பழைய ஏற்பாட்டு சபையும் வேறு பிரிக்கப்பட்டது. நோவாவை தெரிந்து கொண்டார், வேறு பிரித்தார். முழு உலகம் அழிந்தது. நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அந்த நோவாவின் பிள்ளைகளில் சேம் என்பவனை கர்த்தர் தமக்கென்று வேறு பிரித்தார். நாட்கள் கடந்து சென்றது. ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் ஆபிராம் என்கிறதான ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை வேறு பிரித்தார். அந்த தகப்பனை விட்டு, தகப்பனுடைய தேசத்தை விட்டு, அதுவரைக்கும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரை விட்டு, அந்த உலகத்தை விட்டு, அந்த உறவுகளை விட்டு கர்த்தர் தனக்கென்று என்ன பண்ணினாரு? வேறு பிரித்தார். ஆபிரகாமுக்குள்ளாய் ஒரு பிரமாணத்தை வச்சாரு. இனி ஒருபோதும் நீ என்ன பண்ணக்கூடாது, நான் உன்னை எந்த இடத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தேனோ அந்த இடத்திற்கு நீ திரும்பி போக கூடாது. அதனாலதான் தன்னுடையதான குமாரனுக்கு பெண் கொள்ளும்படியாக அவன் எலேசாரை அனுப்புகிறான். என் குமாரன் அங்க நீ என்ன பண்ணிட்டு போக கூடாது, அழைத்து கொண்டு போக கூடாது. கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார், பிள்ளையை வேறு பிரிச்சிருக்கிறாரு. இனி அவர்களோடு கூட நான் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் ஆபிரகாமுக்கு இருந்த தெளிவு, மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த ஆபிரகாமுக்கு இருந்ததான தெளிவு, விக்கிரகாராதனைக்காரனாய் இருந்து தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு இருந்ததான தெளிவு, ஆபிரகாமாய் அழைக்கப்பட்ட ஆபிரகாமாய் மாற்றப்பட்டதான ஆபிரகாமுக்கு இருந்ததான தெளிவு உங்களில் என்ன எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்ம சொல்றோம் இது கிருபையின் காலம். அடுத்தபடியா வந்தீங்கன்னா ஈசாக்குக்கு யாரை கொடுக்கிறாரு? 2 பிள்ளைகளை. யாக்கோபு ஏசா. ஏசாவை வெறுக்கிறார், யாக்கோபை என்ன பண்றாரு? வேறு பிரிக்கிறார். இப்ப யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுக்கிறார். அதுல யோசேப்பை எதற்காக வேறு பிரித்தார்? பஞ்சத்திலே தன்னுடைய குடும்பங்களை போஷித்து காப்பாற்றும்படியாய். அல்லேலூயா. ஆனா யூதாவை கர்த்தர் தனக்கென்று என்ன பண்ணுகிறாரு? வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. அந்த யூதாவின் சன்னதியிலே தகப்பனுடைய வீட்டாராலே அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீது என்கிறவனை கர்த்தர் தனக்கென்று வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கிடைத்த பின்பு, மோசையினுடைய யோசுவாவினுடைய காலத்திற்கு பின்பு வாழ்ந்த மனிதர்களிலே இந்த தாவீது வேறு பிரிக்கப்பட்டவன் என்கிற உன்னதமான சிந்தையோடு கூட வாழ்ந்தான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவனுடைய குமாரன்ல சாலமோனை வேறு பிரிச்சாரு. அவன் மறுபடியும் போய் என்ன பண்ணிட்டான்? ஜாதிகளோடு கூட கலந்தான். கர்த்தர் விலக்கி வைத்த பாகால்களை தொழுது சேவிக்க ஆரம்பித்தார். புறஜாதிகளை தனக்கு மனைவிகளாகவும் வைப்பாட்டிகளாகவும் கொண்ட கிருபையை இழந்து போனான். அப்படியே நீங்க வருகிறதான வேளையில அங்கிருந்து எங்கேயும் நம்ம போக வேண்டாம். கிறிஸ்துவினுடைய தகப்பன் என்கிற ஒரு மாம்சத்திற்குரிய தகப்பன் வேண்டும், தாய் வேண்டும் என்பதற்காக அந்நாட்களிலே வந்த நீதிமானும் உத்தமனுமாயிருந்த தேவனுக்கு பயந்து தேவ கற்பனையின்படி வாழ்ந்த யோசேப்பையும் மரியாளையும் வேறு பிரித்தார். இயேசு என்கிற இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்தார். இது சாட்டா நான் சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா.
இவர்களில் அநேகம் பேர் அழைக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலராயிருந்தாலும், ஆனால் தேவனுக்கு என்று சொல்லி ஒரு சித்தி மரத்தில் அறுத்த அநேக பகுதிகள் ஆகாதவைகளாயிருக்கிறதை போல மிகவும் முக்கியமான பகுதி வாசஸ்தலத்தின் பலகைகளாய் மாறப்பட்டதை போல சிலரை மட்டும் கர்த்தர் தனக்கென்று வேறு பிரித்து தனக்கென்று வைத்துக் கொண்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் திறமை உள்ளவர்கள் உன்னை பார்க்கலும் உண்டு, அழகுள்ளவர்கள் உண்டு, படிப்புள்ளவர்கள் உண்டு, வசதி உள்ளவர்கள் உண்டு, குடும்ப பின்னணியம் உள்ளவர்கள் அநேகமேர் உண்டு, வல்லமை உள்ளவர்கள் உண்டு, அதிகாரம் உள்ளவர்கள் உண்டு. எத்தனையோ பேர் இருந்தும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களாகிய உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் வேறு பிரித்தார். அப்ப நானும் நீங்களும் யாரு? தேவ சமூகத்துல, தேவ சபையில, தேவன் உலாவி வாசம் பண்ணுகிற சபையில பலகைகளாய் இருக்கும்படி தேவனாலே முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிறதான உயர்ந்த சிந்தை உங்களுக்கும் எனக்கு வேண்டும். வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், வெட்டப்பட்ட சித்தி மரம் எப்படி இனி ஒரு முறை மண்ணிலே கோவை நிலைத்திருந்து முளைக்க முடியாதோ, அதே போல நீங்கள் உங்களை என்ன நோக்கத்தோடு கூட வேறு பிரித்தாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து கிறிஸ்துவனுடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்ப சபையை எப்படி வேறு பிரிக்கிறாரு? எங்கிருந்து வேறு பிரிக்கிறாரு? நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை, தனக்கு சொந்தமானதை நேசிக்கும் அல்லது சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து என்ன பண்ணினேன்? எனக்கென்று தெரிந்து கொண்டு என்ன பண்ணினேன்? வேறு பிரித்தேன். இனி நீங்கள் உலகத்தினால் சிநேகிக்கப்படுகிறவர்களாய் அல்ல, வெறுக்கப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். உலகம் உங்களை என்ன பண்ணுமா? கடைசி பகுதியில் சொல்றாரு, பகைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எப்ப கர்த்தருக்கென்று உண்மையாய் வேறு பிரிக்கப்பட்டு வாசஸ்தலத்தின் பலகைகளாக மாறுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் இந்த உலகத்தால என்ன பண்ணப்படுறீங்க? பகைக்கப்படுகிறீர்கள், நேசிக்கப்படுகிறவர்களாய் அல்ல. உண்மையில நீ வேறு பிரிக்கப்பட்டவனா வேறு பிரிக்கப்பட்டவளா என்பதை எளிதாய் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த உலகம் உன்னை நேசிக்காமல் புறக்கணிக்கிறதே ஆனால், பகைக்கிறதே ஆனால், நான் சொல்றேன், நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீ குடிகாரனா இருந்தேன்னா, நீ விபச்சாரியா இருந்தேன்னா, வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அக்கிரமம் செய்கிறவனாய் இருந்தேன்னா, இந்த உலகம் உன்னை பகைக்காது, உன்னை நேசிக்கும். காரணம் நீ உலகத்திற்குரியவன். ஆனால் இவைகளை எல்லாம் விட்டு நீ உண்மையாய் மனம் திரும்பும் போது, நான் இப்படி சொல்றேன், இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்கள் போக்க கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்படையும்படி சபையில சேர்க்கப்பட்டிருக்கிற வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஒன்றை ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிடிக்காது, மனம் திரும்பாதவங்களுக்கு பிடிக்காது. அதை மீறி பிடிக்குதுன்னா, அவர்களுக்கு ஏற்றவளாய் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா நீங்கள் இன்னும் வேறு பிரிக்கப்படவில்லை. கர்த்தர் எத்தனை முறை வேறு பிரித்தாலும் நீங்கள் அந்த உலகத்துக்கொத்த வேஷம் தான் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலகத்திற்கொத்த வேஷம் தான் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தாருக்கு ஒத்த வேஷம் தான் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அழைப்பின் உன்னத மேன்மையை மறந்து போய்விட்டீர்கள். தேவன் உங்களுக்காக செலுத்தின கிரயத்தை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். மனுஷனால் ஆகப்படாதவர்களாய் கிடந்த உங்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர் தம்முடையதான இரத்தத்தினால் உங்களை மீட்டு உங்களை தம்முடைய வாசஸ்தலத்தின் பலகைகளாக, அவருடைய சரீரத்தின் அவயங்களாக நிறுத்தி இருக்கிறதை நீங்கள் மறந்து போனீர்கள். உன் நண்பர்களுக்கு நீ ரொம்ப நல்லவனா? உன் தோழிகளுக்கு நீ ரொம்ப நல்லவளா? உன் உறவுகளுக்கு நீ ரொம்ப நல்லவனா நல்லவளா? அவங்க யாரு? ஆண்டவரை அறியாதவர்களே. ஆனால் நான் தைரியமா சொல்லுவேன், நீ வேறு பிரிக்கப்பட்ட உன்னத நிலைமையிலிருந்து விழுந்து போனாய் சபையே. கர்த்தர் உன்னை நிறுத்தி வைத்த ஸ்தானத்திலிருந்து நீ விழுந்து போனாய் சபையே, விழுந்து போனாய். கர்த்தர் வைத்த இடத்திலே நீ நிற்கிற பலகையாயிருப்பாயானால், உன்னை பொந்தகடு மூடி இருக்கிறது உண்மையானால், உன்னை திரைகள் மறைத்திருக்கிறது உண்மையானால்,
அழைப்பின் நோக்கம் உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஆனா கண்டிப்பாக கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லி மாய்மாலம் பண்ணுகிறவர்களோ, நானும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி கிறிஸ்துவற்ற கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருக்கிறவர்களாலோ, அல்லது துன்மார்க்கத்தின் எல்லையாயிருக்கிற யாராலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராலும் உன்னை நேசிக்க முடியாது. நீ அவர்களை நேசித்தாலும் அவர்கள் உன்னை பகைக்கத்தான் செய்வார்கள். வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. இதுதான் சத்தியம். வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மேல பொய்யா சொன்னா அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆகையினால காம்ப்ரமைசன் பண்ணிடுவோம். நீங்கள் அழைப்பின் திட்டத்திலிருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தேவன் பிரித்தெடுத்த உன்னத நோக்கத்திலிருந்து விழுந்து போனீர்கள். நீங்க அந்த பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தீங்கன்னா தவறான ஒரு காரியத்திற்கு உங்களுடைய சிந்தை ஒத்துக்கொள்ளாது, உங்களுடைய இருதயம் ஒத்துக்கொள்ளாரு. எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாரும் சிந்திக்கிறாங்கன்னு நீங்கள் சிந்திக்க முடியாது. எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் செய்ய முடியாது. மற்றவர்களுக்கு ஒத்துக்கு போகிறவர்களாய் அல்ல, மிகுந்த தெய்வ பயமுள்ளவர்களாய், அழைத்து வேறு பிரித்த தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் மாறிப்போவீர்கள். அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்றாரு பாருங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் எனக்கு நீர் தந்தவர்களும், எனக்கு நீர் உலகத்திலிருந்து தந்தவர்களும் உலகத்தார் அல்ல. என்னை உலகம் எப்படி பகைக்கிறதோ அதே போல அவர்களை என்ன பண்ணுகிறது? பகைக்கிறது. இயேசுவை பகைச்சாங்களா சிநேகிச்சாங்களா? பகைத்தார்கள். அவர் விக்கிரகாராதனைக்காரனுடைய பகைக்கப்பட்டாரு? இல்லை, சொந்த ஜனங்களாலே, சொந்த வீட்டாராலே இயேசு என்ன பண்ணினாரு? பகைக்கப்பட்டார். நீ யாரு? சித்தியமா வனாந்தரத்துக்குள்ளால முள்ளு நிறைஞ்சவளாக இருந்த ஒன்னதான் வெட்டி வேறு பிரித்து தம்முடைய வாசஸ்தலத்தின் பலகையாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார். உன்னில் அகற்றப்பட வேண்டிய எல்லா பகுதிகளையும் அகற்றி நேரான பலகையாக்கி கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஏன் உலகம் பகைக்கும்? ஏன் உலகத்திலிருந்து சபையை வேறு பிரிச்சாரு? காரணம் என்ன? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அந்த பொல்லாங்க யாரு? சாத்தான். உலகத்தை இயக்குகிறவன் யாரு? இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யோவான் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 30வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தின் அதிபதி என்று சொல்லி இயேசு சாத்தானை சொல்றாரு. அப்ப அந்த பொல்லாங்கன் யார்? உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாய் வைத்து இயக்கி கொண்டிருக்கிற அந்த பொல்லாங்கன் யார்? ஏன் சபையை, அதாவது தன்னுடையவர்களை, தன்னுடைய வாசஸ்தலத்தின் பலகைகளை தேவன் வேறு பிரிக்கிறார். உலகம் முழுவதும் எங்க கிடக்கு? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளுக்கு உடன்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய சபையை என்ன பண்ணிடக்கூடாது? பொல்லாங்கன் போகிற இடத்துக்கு கடைசியில போயிடக்கூடாது. பொல்லாங்க எங்க போவான்? எப்படிப்பட்ட அக்கினி கடல்? அணைந்து போகாத அக்கினி நிறைந்த, கந்தகம் நிறைந்த, சாவாத புழுக்கள் நிறைந்த அக்கினி கடலிலே பள்ளப்படுவான். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போகாம இருக்கணும்னு தான் அவர் சபையில கொண்டு வந்தவர்களை பராமரிக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை கொடுக்கிறார். நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்களுக்கு சொல்றாரு. நீ உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்கும் போது உங்களுக்கு எத்தனை பேருக்குள்ளால நான் தவறு செய்கிறேன் என்கிற உணர்வு, நீங்கள் உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய தோழிகளை, உங்களை சார்ந்தவர்களை, உங்களுடைய உறவுகளை பிரியப்படுத்தி கிருபையில் இருந்து விளைந்து போய் அழைப்பின் மேன்மையை மறந்து கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாய் மாறும்போது எத்தனை பேருக்குள்ளால் அந்த தவறு என்கிற உணர்வு உங்களுக்கு வருகிறது? அந்த உணர்வு வரலன்னு நான் சொல்றேன், ஆல்ரெடி நீ கிருபையில் இருந்து விழுந்து போனாய்.
இந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு வாகனத்தினுடைய சைலன்சர்ல இருந்து வெண்புகை வர ஆரம்பிச்சதே, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னுடைய தன்மையை இழந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதை உடனே நீ என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். இல்ல ஒன்னும் செய்யாதுன்னு தொடர்ந்து வெண்புகை தானே நீங்க விட்டீங்கன்னா அது ஒரு நாளிலே பயங்கரமான கரும்புகையாக மாறிவிடும். அந்த கரும்புகை வந்துச்சுன்னா அர்த்தம் என்னன்னா அதனுடைய என்ஜின் முழுவதும் பழுதடைந்து விட்டது. அதனுடைய என்ஜின் முழுவதும், அந்த என்ஜின் இயங்குவதற்கு உயிர் நாடியாய் இருக்கிற எல்லாம் பழுதடைந்து விட்டது. முதலாவது ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறவர்களோ ஓட்டிகளோ என்ன நினைப்பாங்க? வெண்புகை வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வெண்புகை வந்துச்சுன்னா அடுத்த கட்டம் வராதபடி அதை என்ன பண்ணிடணும்? சீர்படுத்திடணும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுதான். சிம்டம்ஸ் மாறும் போதே மனம் திரும்பிடணும். கர்த்தர் போராடும் போது என்ன பண்ணணும்? வெண்புகை தோணும் போதே கர்த்தர் வார்னிங் பண்றாரு, மனம் திரும்பணும். நான் போற வழி சரியில்லை, என்னை நிறுத்தின பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து மறுபடியும் உலகத்திற்கு நேராய் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உலகத்தை வெறுக்க வேண்டிய நான் உலகத்தை நேசிக்கிறேன். உறவுகள் என்கிற பெயர்ல நேசிக்கிறேன். அவர்கள் சொல்லுகிறது கர்த்தருக்கு விகற்பமான காரியங்களாய் இருந்தாலும் துணிந்ததை செய்கிறேன். நண்பர்கள், தோழிகள், அயலகத்தார் என்கிற பெயர்ல அதை இவர்களை நேசிக்கிறேன். அவர்கள் செய்கிற காரியம் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும், அவர்கள் செய்கிற காரியங்கள் எனக்கு வேதத்திற்கு ஒத்து போகாததாய், என்னை கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழச் செய்கிறதாய் இருக்கிறது என்றாலும், அவர்களை பிரியப்படுத்தும்படியாக நானும் சேர்ந்து கொள்கிறேன். எனக்குள்ளாய் ஒரு எண்ணம், கர்த்தர் என்ன மன்னிப்பாரு. நான் என்னவும் செய்துகிட்டு மன்னியும் கேட்டார், மன்னிப்பாரு. ஆனால் பலகையே, நீ நினையாத ஒரு நாளில் நீ வாசஸ்தலம் முழுவதையும் கெடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் உன்னை பிடுங்கி எறிந்து விடுவார், பிடுங்கி எறிந்து விடுவார். ஜாக்கிரதை. உனக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களை எல்லாம் அசட்டை செய்து இருதயத்தை கடினப்படுத்தி பின்முதுகை காட்டுகிறவளாயிருந்தால், உன்னுடைய நீதியை குறித்து மெச்சிக்கொள்கிறவளாயிருந்தால், கடைசியில தருணம் உனக்கு கொடுக்கப்படாது. கர்த்தர் கடிந்து கொள்ளுதலை நிறுத்தி விடுவார், எச்சரிப்பின் சப்தத்தை நிறுத்தி விடுவார். நீ இப்ப நினைப்ப, நான் செய்யறதுல எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் பிரியமாயிருக்கிறார். நான் கிருபையின் காலத்தில் வாழ்றேன், கர்த்தர் என் மேல் கிருபையாயிருக்கிறார். நீ நினையாத வேளையில ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவாரு? கரும்புகை வந்ததுக்கு அப்புறமும் கவனிக்காம தொடர்ந்து அந்த வாகனத்தை ஓட்டுனா, அதுக்கு பிறவைக்கு நீங்க எவ்வளவு செலவழிச்சு அதை என்ன பண்ண முடியாது. காலம் கடந்து போய்விட்டது. மெக்கானிக்கு சொல்லுவாங்க, நீ இதை என்ன பண்ணணும்? கண்டம் பண்ணணும். இதுக்கு கூட நீங்க இனி போராடுறது வேஸ்ட். அது ஒரிஜினலா இருக்கும் வரைக்கும் தான் ஒரிஜினல். எப்ப என்ஜினை கலத்திட்டோமோ அதுக்கு பிறகு அது அதுக்கு வேலையை காமிக்க தான் செய்யும். உண்மைதானே? தேவன் ஒரு முறை பிடுங்க நினைத்து விட்டாரே, ஆனால் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்களே, ஆனால் இருதயத்தை கடினப்படுத்தி பின்முதுகை காட்டுகிற தேவ ஜனமாய் நீங்கள் மாறினீர்களே, ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் உத்தரவுக்கும் காத்திருக்க மாட்டார், அடுத்து தருணமும் தர மாட்டாரு. தேவன் பிடுங்கி விடுவார், அகற்றப்பட்டு போவாய். எல்லா வேளைகளிலும் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அழைப்பின் மேன்மையை உணர்ந்திருக்கணும். நீ உன்னை குறித்து பெருமை பாராட்டலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நீ யாரு தெரியுமா? மண்ணு. உன் அழகை குறித்து நீ தான் மெச்சிக்கொள்ளணும், உன் திறமையை குறித்து, உன் பலனை குறித்து நீ தான் மெச்சிக்கொள்ளணும். விழுந்து கிடந்து பாரு. எந்த உறவுகளுக்காக இயேசுவை விற்று போட்டாயோ அந்த உறவுகள்ல, அந்த அயலகத்தார்ல, எந்த தோழிகளுக்காக இயேசுவை விற்று போட்டாயோ அந்த தோழிகள்ல, எந்த தோழர்களுக்காக இயேசுவை விற்று போட்டாயோ, எந்த தோழிகளுக்காக இயேசுவை விற்று போட்டாயோ அந்த தோழிகள்ல, தோழர்கள்ல எத்தனை பேர் வந்து நிக்கிறான்னு பாரு. கொஞ்ச நாள் கூட வருவா விசாரிப்பான். நாளை இடைவில் இது தேராதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க? நீ தேராம போனதுக்கே காரணமானவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தகுதியும் இல்லாத என்னை
தம்முடைய வாசஸ்தலத்தின் பலகையாய் கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவரை எனக்கு பிடிக்கல. அந்த மேன்மை நான் இழந்துட்டேன். அவருக்கு பிரியமா நான் வாழ்றதுக்கு நினைக்கல. உலகம் முழுவதும் யாருக்குள்ளால கிடக்கு? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதனால தான் சொல்றாரு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன், நீ உலகத்திற்கு சிநேகிதனாயிருந்தேன்னா தேவனுக்கு பகைஞன். நீ தேவனுக்கு சிநேகிதனாயிருந்தேன்னா உலகத்துக்கு பகைஞன். உலகத்திற்கு சிநேகிதனாயிருந்தேன்னா தேவனுக்கு பகைஞன். நீ யாருக்கு பகைஞனா இருக்கணும்னு விரும்புற, யாருக்கு சிநேகிதனா இருக்கணும்னு விரும்புறேன்னு நீ தான் முடிவு பண்ணணும். ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தி உன்னால வாழ முடியாது. முடியுங்கிறீங்க? எத்தனை பேர் முடியுங்கிறீங்க? ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி, அவங்கள பார்க்கும்போது நான் உங்க ஆளு தான், இங்க வரும்போது நான் உங்க ஆளு தான். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, உம்மால் அன்றி வாழ அது இங்கே வரும்போது தான். வெளியில் போகும்போது என் கூடவே இரு. ஓ தோழனே, என் கூடவே இரு. ஓ தோழியே, என் கூடவே இரு. ஓ உலகமே, ஓ உறவை சுற்றத்தார்களே, என் கூடவே இருங்க. உங்களால் அன்றி வாழ முடியாது. துன்மார்க்கனை பார்த்தால் நானும் ஆளுதான், ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான், பாரம்பரியக்காரனை பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான், சீரியல் பார்க்குற ஆளை பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான், சினிமா பார்க்குற ஆளை பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான், குடிக்கிறவனை பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான், வெறிக்கிறவனை பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான், சைட் அடிக்கிறவனையும் அடிக்கிறவளையும் பார்த்தா நானும் உனக்கு ஆளுதான். நம்ம கெத்த விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. என்ன நினைப்பாங்க நம்மளை? உனக்கால தான் நானும். இங்கே வந்து நாங்கள் ஆண்டவரே, வேறி பிரிக்கப்பட்ட சபையே, தேவன் உலாவி வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட சபையே, தேவ சமூகத்து வாசஸ்தலத்தின் பலகையாய் நிற்கும்படி தெரிந்து கொண்ட சித்தி மரத்தின் பலகையே, உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதை அறியாமல், தேவனுக்கு நான் பகைஞனாயானாலும் பரவாயில்லை, உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையே, இந்த பகல் காலத்தில் கர்த்தர் மிகுந்த வேதனையோடு கூட உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை விட்டு விலகும்படி சொன்னதான ஐக்கியங்களை விட்டு விலகாமல், அவர்களை நான் மாற்றிவிடுவேன் என்று நினைத்த நீ அவர்களைப் போல மாறிவிட்டாய். அவர்களுடைய சுபாவங்கள் உன்னை நிரப்பிவிட்டது. தேவனுடைய எச்சரிப்பின் சப்தம் உனக்கு வந்த போதும் அதை அல்ல தட்டிவிட்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவர்களை பிரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்து ஓடிக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, பிரிய சகோதர சகோதரி, இந்த பகல் காலத்தில் கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறாரு. நீ யாரு தெரியுமா? வாசஸ்தலத்தின் பலகை. நீ வாசஸ்தலத்தின் பலகையாய் நிற்க வேண்டுமே ஆனால் நீ வேறு பிடிக்கப்பட்டவனாய், வேறு பிடிக்கப்பட்டவளாய், உலகத்தால் பகைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அதை வெறுக்கிறவனாய், பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்காதவனாய், பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்காதவளாய் உன்னை காத்துக்கொள்கிற வாழ்க்கை உனக்கு வேணுமே. எத்தனை பேர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு இலக்கை நோக்கி தொடருகிறோம். பேதுரு அப்போஸ்தலனுடைய காலங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதான வேளையில் அந்த சுவிசேஷத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே, பரலோகத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலே ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறது. இன்னைக்கு சபைகள் மறந்து போன ஒரு வேத வாக்கியம் அது. அநேக போதகர்களுடைய கண்கள் மூடப்பட்ட ஒரு வேத வாக்கியம் அது. சபைகளுக்குள்ளாய் பிரசங்கிப்பதற்கு தவறி போன ஒரு வேத வாக்கியம் அது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38, 39, 40 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது கடமைக்கானதா அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்படி ஞானஸ்நானம் பெறணுமா? பாவ மன்னிப்புக்கென்று. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
வாக்குத்தத்தமானது உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று புத்தி சொன்னான். இப்ப சுவிசேஷம் சொல்றான். 40வது வசனத்துல சொல்றான், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. அல்லேலூயா. இன்னைக்கு பாவங்கள் போக்க கழுவப்படுகிற, பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்கிற நீங்க என்ன பண்ணணும்? மாறுபாடுள்ள இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை வேறு பிரித்து, ஆமென், உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். 41வது வசனத்துல அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குற 3000 பேர். அதுக்கு கீழே வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் இந்த பகுதியை எதுக்கு சொல்லிடுறேன்? ஆதி சபையினுடைய ஆரம்பத்திலே வேறுபாடு என்கிற ஒன்றை தேவன் வைத்திருந்தார். மாறுபாடான ஜனங்களை விட்டு, தேவ கற்பனைகளுக்கு விகற்பமாய் நடக்கிற ஜனங்களை விட்டு, மாம்சத்தின்படி நடக்கிற ஜனங்களை விட்டு, பாவங்களை விட்டு ஓயாதவர்களை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபை என்ன பண்ணுது? லவோதிக்கேயா சேர்ந்து இருக்கிறது போல அவர்களோடு கூட தான் இணைந்திருக்கிறது. அதுக்கு சில பேர் வச்சிருக்கிறோம். நான் படிக்கிற ஸ்கூல் அப்படி, நான் படிக்கிற காலேஜ் அப்படி, நான் பார்க்குற வேலை அப்படி, நான் செய்கிற தொழில் அப்படி. எது எப்படி இருக்கட்டும், கோணலானவைகளை நேராக்க ஒன்னாலே என்னால் முடியாது. அவர்கள் நடுவில் அவர்கள் மாறுபாடானவர்கள் என்பதை தெரிந்தவுடன் நீ அவர்களுடைய காரியங்களுக்கு உடன்படாமல், உன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல், உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? தானியேல் காத்து கொண்டதை போல எல்லாரும் செய்கிறாங்கன்னு நான் செய்யக்கூடாது. நான் வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னை தனக்கென்று என்ன பண்ணி இருக்கிறாரு? வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. இது மட்டும்தான் நினைச்சீங்கன்னா இல்லை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஏன் மாறுபாடான சன்னதியை விட்டு விலகும்படி உங்களை ரட்சித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னார்? ஏன் வேறு பிரிக்கப்பட்ட நிலைமையிலே தரித்திருக்கும்படி கர்த்தர் சொன்னார்? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். நல்லா கவனிங்க. வாசம் பண்ணி உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே ஆனபடியால். அடுத்ததான் ட்விஸ்ட் வைக்கிறாரு. முதல்ல சொல்ல வேண்டியவரெல்லாம் சொல்லிட்டார். நான் உன் நடுவில் உலாவுறேன், நான் உனக்கு தேவனாயிருக்கிறேன், நீ எனக்கு ஜனமாயிருக்கிற. நல்லா கவனிங்க. நான் உன் நடுவில் வாசம் பண்றேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆனபடியினால், ஆமென், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, தேவன் உலாவி வாசம் பண்ணும்படி வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய், யார் நடுவில் இருந்து? மாறுபாடான சன்னதிகளை விட்டு பிரிந்து போய். கேட்கிறேன், இது நியாயப்பிரமாண காலமா கிருபையின் காலமா? கிருபையின் காலம். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் உங்களை அசுசியாக்குகிற, உங்களை மறுபடியும் பாவமாய் மாற்றுகிற அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, வாசிக்கலாம், உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். எப்பொழுது? நீங்க பிரிஞ்சு போனாதான். நீ சொல்றியே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, உம்மாலன்றி ஒன்றும் செய்ய முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, உம்மாலன்றி ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது, எப்பொழுது? நீ விட்டு விலக வேண்டியதை விலகி பிரிந்து வந்த பின்பு, உலகமாகிய மண்ணுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை விட்டு பிரிந்து வந்த பின்பு, கழிக்கப்பட வேண்டிய அந்த காரியங்கள் கழிக்கப்பட்டு, நீ பலகையாய் வேறு பிரிக்கப்பட்டு என்னுடைய சமூகத்தில் வந்த பின்பு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்ப ஏற்றுக்கொள்றாரு? எப்ப ஏற்றுக்கொள்றாரு? நீ பிரிஞ்சு வந்த பறவைக்குதான். அப்ப இப்ப ஐ டோன்ட் நோ,
நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி இருக்கேன். ஆவியானவர் சபையோடு ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு. அப்ப மாறுபாடான சன்னதியை விட்டு நீ பிரிஞ்சு போகலன்னா, ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு யாரா இருக்க மாட்டேன், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உனக்கு பிதாவாக இருக்க மாட்டேன், நீ எனக்கு குமாரனும் குமாரத்தியுமா இருக்க மாட்டேன். நான் சொல்லிக்கலாம் நான் இயேசுவுக்கு ஆளுன்னு. அவர் சொல்வார், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. நீ இவ்விடத்தானோ எனக்கு தெரியாது, நீ எவ்விடத்தாளோ எனக்கு ஆண்டவரே சோ நான் யார் உமக்கு தெரியலையா? ஐ டோன்ட் நோ. நான் இந்த சபையில் வருஷ கணக்கா ஐ டோன்ட் நோ. சொன்னாரா இல்லையா ஒரு கூட்டத்தை பார்த்து, நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன்னு சொன்னாரா இல்லையா? ஆவியில துள்ளுனேன், தெரியாது. நான் மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணினேன், தெரியாது. நான் நிறைய தடவை பைபிளை முடித்தேன், தெரியாது. ஆண்டவரே நான் காணிக்கை கொடுத்தேன், தசம பாகம் கரெக்டாக கொடுத்தேன், தெரியாது. இப்போ என்ன சொல்லுவேன்? இந்த போதகர் எனக்கு இதெல்லாம் சொல்லலை எம்பியா? அவர் எனக்கு சொன்னவைகளில் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் உங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மறைத்து வைக்காதபடிக்கு உங்களுக்கு நான் சத்துருவாய் மாறினாலும் பரவாயில்லை, இதுதான் சத்தியம் என்பதை தெளிவாய் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். இன்னைக்கு மரணம் நேர்ந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் இப்படியா நினைப்பேன், என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். அல்லேலூயா. இனி 7:1 வந்துடணும். இவர்கள் நடுவில் இருந்து நீங்கள் பிரிஞ்சு போயாச்சுன்னா நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன்னு சொன்னவர் 7:1 சொல்கிறாரு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை, பாவத்திற்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் பாவம் செய்து கொஞ்சம் பரிசுத்தம் என்று வாழாமல் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்துடனே பூரணப்படுத்த கடவோம். நீ வெட்டி விடப்பட்ட உடனே நினைச்சிடக்கூடாது நான் பலவா ஆயிட்டேன்னு. இன்னும் ப்ராசஸிங் இருக்கு. விலகிப்போ, ஒத்து போகாதே, விட்டு விலகு. மாறுபாடான சன்னதிகளை விட்டு விலகு. உன்னை இடர பண்ணுகிறவர்களோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகு. நீ விட்டு வந்த வெறுத்த பாவங்களை செய்ய தூண்டுகிறவர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகு. தேவன் செய்த நன்மையை உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க செய்கிறவர்களோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகு. இனி பாவம் உன்னை தொடாதபடி பரிசுத்தமாகுதல் தெய்வ பயத்தோடே பூரணமாகட்டும். உறவு என்கிற பெயரில், தோழன் என்கிற பெயரில், தோழி என்கிற பெயரில், அயலகத்தார் என்கிற பெயரில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்க செய்து பொல்லாங்கனாக்கிய சத்துருவுக்கு அடிமையாக்குகிற, உலகத்திற்கு சிநேகிதனாய் சிநேகிதியாய் மாற்றுகிற செயல்களை விட்டு வெளியே வா. மாறுபாடான சன்னதியை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு நிமிட நேரம் முழங்கால் படியிட்டு, தேவ சமூகத்து பலகை வேறு பிரிக்கப்பட்டது. அந்த மரம் மண்ணுக்கும் தனக்கும் இருந்த உறவிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது. முதலாவது அது பலகையா மாற முன்னால வேறு பிரிக்கப்பட வேண்டும், வேறு பிரிக்கப்பட வேண்டும். தேவஜனமே, எத்தனையோ முறை நாம் கேட்ட சத்தியம்தான். அப்போ எனக்கு யாரும் வேண்டாமா? வேணும். யாரையும் நான் நேசிக்கக்கூடாதா? நேசிக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் ஐக்கியம் வைக்கக்கூடாது. உன்னை இடர பண்ணுகிற யாரோடும் உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. உன்னுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை அவர்களை பார்த்து தானே மாறுகிறது. நீ வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டிய அவர்கள் வாழுகிறதை போல நீ வாழும்படி உன்னை மாற்றுகிறார்கள் அல்லவா? சில பாவங்களை செய்யும்படி, சில அசுத்தங்களை செய்யும்படி, கற்பனையை மீறும்படி அவர்களால் நீ மாற்றப்படுகிறாய் அல்லவா? இந்த பகல் காலத்தில் அழைக்கப்பட்ட நிலைமையில் நான் தரித்திருக்கிறேனோ, அந்த பிரித்தெடுக்கப்பட்டு தேவ வாசஸ்தலத்தில் பலவையாய் நிறுத்தப்பட்டிருக்கிற நான், ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேனோ, வாசஸ்தலத்தின் பலவையாய் நான் நிமிர்ந்து நிற்கிறேனோ? இந்த பகல் காலத்தில் நாமே கேட்போம், நிதானிப்போம், கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், வாசஸ்தலத்தின் பலகையாய் நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.